ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறக்கும் போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செப்பனியா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார். யார் தேவனுடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவார்கள்? அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் நாளில் யார் தப்பிவிக்கப்படுவார்கள்? ஆண்டவர் மேக மீதில் சீக்கிரம் வரப்போகிறவராக இருக்கிறார். யார் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அநேகர் கைவிடப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவார்கள்? யார் அவருடைய உக்கிரகத்தின் அந்த வருகையின் நாளில், கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற, விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையினால் மிக மிக ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. இதோ வாசல் அண்டையில் வந்திருக்கிறார். எஜமான் திரும்ப வரப்போகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி போனார் அப்படியே திரும்ப வரப்போகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறவராய் இருக்க, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, அவனுடைய உக்கிரகத்தின் கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படணும்னு சொன்னால், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னால் 3 காரியங்களை சொல்லுகிறார். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருது. 1, கர்த்தரை தேட வேண்டும். 2வது, நீதியை தேட வேண்டும். 3வது, மனத்தாழ்மையை தேட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். அதிகாலையில் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல புதையல் இருக்குது என்று சொன்னால் எத்தனை அடி ஆழத்தில் இருந்தாலும் அது எப்படியாவது தேடி கண்டுபிடித்து எடுத்து விட வேண்டும் வாஞ்சி இருக்கும். அதை பார்க்கிலும் தேவனை நாம் அதிக வாஞ்சியோடு கூட தேட வேண்டும். இந்த கடைசி நாட்டில் கர்த்தரை தேடு உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாராம். ஆனால் ஒருவனாகிலும் இல்லையா. உண்மையாய் தேடுகிற கூட்டம் இன்னைக்கு குறைந்து கொண்டு காணப்படுகிறது. தேவனை அதிகமாய் தேட வேண்டும் கடைசி நாட்களில். 2வது, நீதியை தேட வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சுயநீதியை தேடுறாங்க அநேகர். தேவனுடைய நீதியை தேடுங்க. நாம் நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து நீதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியை தேட வேண்டும். ஆண்டவர் தான் நீதியாக இருக்கிறார். ஆண்டவர் நீதியை தேட வேண்டும். 3வது, மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் தான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் பிறந்திலிருந்து சிலுவைக்கு போய் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாராம். நாமும் மனத்தாழ்மையோடு கூட வாழ்ந்து, ஒருவேளை அவனுடைய உக்கிர கோபத்தின் நாளில் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய உக்கிர கோபத்தின் நாளில் மறைந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையின் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முண்டை வருகிறோம். யார் உம்முடைய உக்கிர கோபத்தினால் மறைக்கப்படுவார்கள், தப்பித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்ட காரியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, கர்த்தரை தேடி நீதியை தேடி மனத்தாழ்மையை தேடுவோம் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய உக்கிரகத்தின் கோபத்தின் நாளில் தப்பித்துக் கொள்வதற்கு எதுவாக இருக்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து உம் பக்கம் திரும்ப, வேதனை உண்டாக்கும் வலிகள் இடத்துல உண்டோ என ஆராய்ந்து உம் பக்கம் திரும்பி உம்மை தேடி நீதியை தேடி ஆண்டவர் மனத்தாழ்மையை தேடி உம்முடைய வருகை நாளில் காக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகை எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.